கதிரின் பிரதான செய்திகள். கந்தனை தரிசிக்க மலையேறிய பெண் உயிரிழப்பு. தேர்தலில் இறங்குகிறேன் ரணில். விபத்தில் சிக்கிய சுமந்திரன் எம்பி. பூசகரிடம் அதீத விசாரணை. கதிர்காம கந்தனை தரிசிக்க சென்ற யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் பரிதாபகரமாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார். கதிர்காம கந்தனை தரிசிக்க மலையேறி சிறிது தூரம் சென்றே மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த பெண் உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ பரிசோதனைகளில் குறித்த பெண் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக பகிரங்கமாக நேற்று அறிவித்தார். காலியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் நேற்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சுமந்திரனின் சொகுசு வாகனம் எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. எனினும் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா வெடுக்கனாறு யாதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். பூசகரிடம் அதீத விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 6 மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்துள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.tamilkathir.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் செய்திகளை உடனுக்குடன் காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.